Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. எப்பவுமே அன்றைய கழிவுகளை அன்னன்னைக்கே வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றிட்டாலே நமக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது, உடல் உபாதைகளும் இருக்காது, ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் இருப்போம். ஆனா அன்றாட கழிவுகளை வெளியேற்றாம கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம உடம்புல தங்கி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் வலி அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு இருக்கும். நினைச்ச வேலையை நினைச்ச சமயத்துல செய்யவே முடியாது. செய்யணும்னு நினைப்போம். ஆனா நம்மளுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. இன்னைக்கு நம்ம ஒரே நாள்ல எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் சரி செய்து நாள்பட்ட மல கழிவுகளை ஒரே நாள்ல வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடி பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு முதல்ல நிலவாகை பொடி இல்லனா நில ஆவாரை பொடின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஒன்றும் இல்லை, ஆவாரம் பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆவாரம் பூவோட இலை, காய், வேறு, பட்டை இது எல்லாத்தையுடைய கலவை தான் நிலவாகை பொடின்னு சொல்லுவாங்க. நிலவாகை சூரணம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துங்க. அடுத்ததான் மூக்கிரட்டை பொடி. மூக்கிரட்டை இலை உங்களுக்கு பொதுவாகவே சாலை ஓரங்களில் படர்ந்தா போல கிடக்கும். எங்கள் வீட்டு தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மூக்கிரட்டையோடைய இலைகளை எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மூக்கிரட்டை பொடி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. அதாவது நிலவாகை பொடி ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துக்குங்க. இதை நீங்கள் அதிகமான அளவுகளில் கூட கலந்து வச்சுக்கலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள்பட்ட கழிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுக்கலாம். அதாவது ஒரு 5லேருந்து 6 கிராம் அளவுக்கு எடுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இதை வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே குடிச்சிருங்க. சுவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக எதுவுமே கசப்புத்தன்மை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு இயற்கையான மனம் இருக்கும், அருமையாக இருக்கும். குடிக்கலாம் தாராளமாக எல்லாருமே. இதை குடிச்ச ஒரு மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வயிற்று வலி இருக்கும். பயந்துராதீங்க. அதாவது அந்த வயிற்றை வலிச்சு அந்த நாள்பட்ட மல கழிவுகளை வெளியேற்றும். அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன வயிற்று வலி இருக்கும். அதிகமான வயிற்று வலி அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 முறை அந்த மலம் வெளியேறும். அதை நினச்சும் பயந்துராதீங்க. ஏன்னா அந்த நாள்பட்ட கழிவுகளை அந்த கசடுகளை முழுமையாக வெளியேற்றும் இது. அதனால ஒரு 5லேருந்து 6 முறை போகும். இதுக்கு எந்த பத்தியமும் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். காலையில் நீங்கள் எப்பயும் போல் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா மதிய நேரங்களில் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு நார்மலாகிடும் உடம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 முறை 2 முறை இதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். மலச்சிக்கல் இல்லாமல் எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போதும் இந்த மாதிரி 5 முறை 6 முறை போகுமானா அப்படிலாம் எதுவும் ஆகாது. இது நீங்கள் நாள்பட்ட மலக்கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த வயிற்று வலி ஒரு 5 முறை 6 முறை போகுமே தவிர நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு 2 முறை போகும். அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு வயிற்று வலியோ இல்லை 5-6 முறை போகிறதோ அந்த மாதிரி இருக்காது. பயப்பட வேண்டாம். இது முழுக்க முழுக்க இயற்கைன்றனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம் பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். ஏன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது இது அந்த ஆவாரம் பொடி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல அந்த நாள்பட்ட கழிவுகள் தங்க தங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு வீக்காக ஆரம்பிக்கும். நரம்பு உடம்புல வீக்காக ஆரம்பித்தாலே அங்கங்கே வலிகள் வர ஆரம்பிக்கும். தசை பிடிப்பு இருக்கும். நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளுடைய மூளை செய்யணும்னு சொல்லும். ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலையை உடனே செய்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடலும் ஒத்துழைக்கும். ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ் இது. கண்டிப்பா நீங்க ஒவ்வொருவருமே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. Thank you.